கூட்டுறவு சங்க தேர்தல் குறித்து சட்டசபையில் பேச அனுமதி தரவில்லை என்று கூறி தேமுதிகவினர் வெளிநடப்பு செய்தனர். சட்டசபையில் திங்களன்று கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தொடர்பான மானிய கோரிக்கை மற்றும் விவாதம் நடந்தது. அப்போது தேமுதிக கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டுறவு சங்க தேர்தல் தொடர்பாக பேச முயன்றனர். ஆனால் சபாநாயகர் தனபால் அனுமதி தரவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த தேமுதிக எம்எல்ஏக்கள் சட்டசபை வளாகத்தில் கோஷமிட்டபடி வந்தனர். கூட்டுறவு சங்க தேர்தலில் ஆளும் கட்சியினரின் அத்துமீறல் அதிகரித்துள்ளதாகவும், திமுக ஆட்சியில் நடந்ததைப் போல கூட்டுறவு தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறினர். கடந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டுறவு தேர்தலில் முறைகேடு நடைபெறுகிறது என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசு கவனத்தில் கொண்டு வருகின்ற போது அன்றைக்கு இருந்த தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த கூட்டுறவு தேர்தலை அடியோடு ரத்து செய்தார். இன்றைக்கு அதே போல அதை விட பல மடங்கு தமிழகத்திலே கூட்டுறவு தேர்தல் முறைகேடுகள் நடைகிறது. எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு ஜனநாயக முறையிலே கூட்டுறவு நடைபெற வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி நாங்கள் பேசுகின்ற வாய்ப்பை மறுத்தார்கள். அதற்காக வெளிநடப்பு செய்து எங்களுடைய கண்டனத்தை தமிழக அரசு தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னதாக காலையில் சட்டசபை துவங்கியதும் கேள்வி நேரத்தின் போது அதிமுக ஆதரவு தேமுதிக எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் முதல்வர் ஜெயலலிதாவின் நடவடிக்கைகளை பாராட்டி பேசியது குறிப்பிடத்தக்கது.